நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து மழை பெய்து வரும் கனமழை காரணமாக மேல்கூடலூர் அருகே உள்ள கோக்கால் பகுதியில் நிலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் வீட்டின் கட்டிடங்கள் முற்றிலுமாக இடிந்தன. இதனால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மட்டும் முற்றிலுமாக சேதமடைந்தது. அதேபோல் அப்பகுதியில் உள்ள முதியோர் காப்பகத்தில் கட்டிடங்கள் முற்றிலுமாக இடிந்ததால் காப்பகத்தில் தங்கியிருந்த முதியவர்கள் வேறு காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் கோக்கால் பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து நிலத்தில் விரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த கூடலூர் அரசு மருத்துவமனையின் கட்டிடங்களும் தற்போது விரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வார்டுகளில் கட்டிடங்கள் விரிசல் ஏற்பட்டு வருவதால் அந்த வார்டு தற்காலிகமாக மூடப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த 15க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உலக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மறு உத்தரவு வரும் வரை உள் நோயாளிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என சுகாதாரத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையானது பெய்து வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து விரிசல்கள் ஏற்பட்டுத்தான் வருகிறது. யாரா